குலமே இறையேசுவின் அரியணையே ஒரு மனதாய் குடி தொழுவோம் புகழ் பலியாய். குலமே எழுவோ இறையரசை அமைப்போ பறை உடலாய் வருவோ திருப்பலியில் இணைவோ. திகழ வல்ல இயேசுவின் அழைப்பினையே திருக்குலமே இறையேசுவின் அரியணையே ஒரு மனதாய் குடி தொழுவோம் புகழ் பலியாய். திருக்குலமே இறையேசுவின் அரியணையே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மனிதர் உயிர் வாழ உணவு அவசியம். உயிர் வாழ மற்றும் அன்று உறவு வாழ்விற்கும் அடித்தளம் இடுகிறது உணவு. உறவில் வளரவும் உணவு தேவைப்படுவது போல் நம் அருள் இறைவு பெற்ற இறை உருவிலும் மனித உருவிலும் செழித்து வளர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்த ஒப்பற்ற உணவே நற்கருணை. எனது சதையை உண்டு இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார் என்கிறார் இயேசு. மேலும் புது நன்மை எனும் திருவருட்சாதனத்தை பெற்றுக்கொள்ள கூடி வந்துள்ள மறை கல்வி மாணவ மாணவியர் அனைவரும் பரிசுத்த ஆவியின் அருட்கொடைகள் பெற்றுக்கொள்ள ஆசீர்வதிப்பதுடன் எங்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக ஜபிக்க பக்தியுடன் இப்பலியில் பங்கு கொள்வோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அருமையான அழகான குழந்தைகள் இயேசுவினுடைய தூய்மை மிகு திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெற இருக்கின்றார்கள். நம்முடைய கிறிஸ்துவின் வாழ்விலே இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எல்லாமே. நம்முடைய அரசர், நம்முடைய இறைவன், நம்மை வழி நடத்துகின்றவர், அன்பு செய்கின்றவர், பாவங்களை மன்னிக்கின்றவர்,
நமக்கு வழிகாட்டி மற்றும் மீண்டும் மறுவாழ்வு தருகின்றவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் வழியாக இறைவனை போற்றி புகழக்கூடிய இந்த நாள். அதனால் இந்த சிறு பிள்ளைகள் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெற்று அவருடைய வாழ்விலே இறைவனையே மையப்படுத்தி வாழ இவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இங்கே இருக்கின்ற பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், பாடர்கள் மற்றும் நம்முடைய அருமை ஃபாதர் பிரான்சிஸ் சேவியர், நம்முடைய அருள் சகோதரிகள் எல்லோருமே சேர்ந்து இந்த குழந்தைகளுக்காக சிறப்பாக ஜெபித்துக் கொள்வோம். இறைவனுக்கு எதிராகவும் நம்மோடு வாழ்கின்றவர்களுக்கு எதிராக, இயற்கைக்கு எதிராக செய்த தவறுகளை, பாவங்களை நினைத்து ஆண்டவரோடு மன்னிப்பு வேண்டுவோம். இயற்கை அருளுக்காக வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடமும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இறைவனின் திருச்செம்மறியே தந்தையின் என்றுமாக உதித்த இறைவன் மகனே ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இணைசற்ற நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டி சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள் சிந்தனையை அவர் கொண்டு சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றனர் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள நீங்களும் உங்கள் மூதாதையும் அருந்திடாத மன்னாவினால் உங்களுக்காக உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவ்வாறே கொல்லிவாய் பாம்புகளும் தேளுகளும் நிறைந்த நீராரற்ற வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களுக்காக வழிநடத்தினவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கும் தெரிந்திடாத மன்னாவினால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அழைத்திருந்தேன் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டேன் கருங்களில் என்னை கோரிக்கொள்ளேன் காலமெல்லாம் என்னை காணுகின்றேன் கடல் தாண்டி சென்றார் அங்கே உன் சித்தமே சென்றாலும் இதை நான் செய்தார் சென்றார் இதை நான் செய்தார் உன் கைகள் எனக்காகவே உன் கைகள் எனக்காகவே திருதூதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பெற்று உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும்
ஒரே உடலாய் இருக்கிறோமே. ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் எழுந்து நிற்போம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தனது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர். இது கிறிஸ்து தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கொஞ்ச நேரம் அந்த சின்ன பசங்கிட்ட பேசணும். கேமராலாம் அப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு உக்காந்துக்கிறேங்க. ஃபாதர் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாரு என்கிட்ட, இந்த பசங்களுக்குள்ள எத்தனை கேள்வி கேட்க முடியுமோ கேளுங்க. கேட்டு நீங்கள் அந்த பசங்கள்லாம் பாஸ் பண்ணாதான் புது நன்மை கொடுக்கணும் என் ஃபாதர் சொல்லிட்டார். ரெடியா? கேட்டகிரிஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்தீங்களா? சரி, 2 ரொம்ப டிஃபிகல்ட்டான கேள்வி கேட்க போகிறேன். ரொம்ப கஷ்டமான கேள்வி. இதுக்கு பதில் சொல்ல வேணாம். இந்த 2 கேள்வியில் எது சரியான கேள்வின்னு சொன்னால் மட்டும் போதும். பதில் வானா. நான் கேட்குற 2 கேள்விக்கு எஸ்கியூஸ் மீ, நான் கேட்குற 2 கேள்வியில் எந்த கேள்வி சரியான கேள்வின்னு சொன்னால் போதும். சரியா? நீங்கள் இன்று
என்ன வாங்க போகிறீர்கள்? முதல் கேள்வி, என்ன வாங்க போறீங்க? இரண்டாவது கேள்வி, நீங்கள் இன்று யாரை வாங்க போகிறீர்கள்? இந்த ரெண்டு கேள்வியில் எது சரியான கேள்வின்னு சொன்னா போதும். என்ன வாங்க போறீங்களா, யாரை வாங்க போகிறீர்களா? ரொம்ப இவ்வளோ கஷ்டமான கேள்வியை கேட்டேன். பச்சை பாம்பு என்ன கலர்? இது இப்படி தானே கேள்வி கேட்டேன். சொல்லுமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், என்ன வாங்க போற நீ? ரெண்டாவது கொஸ்டின், சரி உட்காருங்க. ரெண்டு கொஸ்டினுமே சரியான கொஸ்டின் தான். சொன்ன ஆன்சர் சரியான ஆன்சர் தான். ஆனால் ஒன்று 75% கரெக்ட், இன்னொன்று ஒரு 50% கரெக்ட். இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் அவரே உங்களுக்கு உணவாக கொடுக்க போகிறார். இது அவருடைய உணவு, அவருடைய உடல், சரீரம், இரத்தம் அனைத்தையும் உங்களுக்கு உணவாக கொடுக்க போகிறார். இது எது என்று கேட்டால், என்ன வாங்க போகிறீர்கள் என்று கேட்டால், இதுக்கு அர்த்தம், இதுக்கு பதில் இது. ஆனால் அந்த உணவிலே நீங்க வாங்க போகிறீங்களா, அந்த புது நன்மையிலே யார் இருக்கிறார்? யார் இருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உணவிலே உயிரோடு இருக்கிறார். இதுதான் சிலுவையிலே நாம் பார்க்கக்கூடிய அந்த ஆண்டவருக்கும் நற்கருணையிலே இருக்கக்கூடிய அந்த ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஒன்று, அந்த சிலுவையிலே, பாடுபட்ட சிலுவையிலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம், ஆனால் அவர் அங்கே இல்லை. இந்த நற்கருணையிலே நாம் அவரை பார்ப்பதில்லை, ஆனால் அதிலே அவர் இருக்கிறார். இதுதான் நம்முடைய விசுவாசம். எத்தனையோ புனிதர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய திருச்சபையில் எத்தனையோ புனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு சில புனிதர்கள் இந்த நாளை, அவர்கள் எந்த நாளில் இந்த புது நன்மை வாங்கினார்களோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரீரத்தின் இரத்தத்தை வாங்கினார்களோ, அன்றுதான் அவருடைய வாழ்க்கையிலே மிகவும் மகிழ்ச்சியான நாள் என்று சொல்கிறார். முக்கியமாக டொமினிக் சாவியோ, கேள்விப்பட்டிருக்கீங்களா? புனித டொமினிக் சாவியோ சின்ன வயசுலேயே அவர் இறந்துட்டார். ஆனால் ரொம்ப புனிதமாக வாழ்ந்தவர் அவர். அவர்கிட்ட யாரோ கேட்டிருக்கிறாங்க, வாழ்க்கையிலே மிகவும் மகிழ்ச்சியான நாள், ரொம்ப சந்தோஷமான நாள் எது என்று கேட்கும்போது சொல்வார், நான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரத்தை இரத்தத்தை வாங்கி உண்டேனோ அன்னைக்கு தான் என்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமான நாள் என்று சொல்வார். இது சாதாரண உணவு அல்ல. வாங்கி சாப்பிட்றல, வெளியெல்லாம் போகும்போது எதனா மிட்டாய், ஐஸ்கிரீம் எதனா வாங்கி சாப்பிட்றல, இது அது போல இது ஒரு சாதாரண உணவு அல்ல. இது ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த உணவு. நானே கண்ணால் பார்த்துருக்கிறேன். நான் மைசூரில் தியாலஜி படித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு விசாரணையில், ஒரு சர்ச்சில் நான் வந்து கொயருக்கு இன்சார்ஜ். சனிக்கிழமை கொயர் இன்சார்ஜ் நான் தான். அந்த கொயரில் நான் கிட்டார் வாசிப்போம். அங்கே ஒரு ஆண்டி, ரீட்டா ஆண்டி அவங்க பேர், அவங்க வந்து கீபோர்டு வாசிப்பாங்க. ஒரு நாள் சனிக்கிழமை அவங்க வரல, பூசைக்கு வரல. நாங்களே பாடி மேனேஜ் பண்ணிட்டோம். என்ன அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, என்ன ஆச்சுன்னு கேட்டாக்கா அவங்க சொன்னாங்க, சொந்த ரீட்டா ஆண்டி ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, அவங்க கண்டிப்பாக பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லிட்டாங்க. கொஞ்சம் வயசானவங்க தான், பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். நான் என்ன பண்ணேன், போகும்போது அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு நற்கரணை எடுத்துகிட்டு போய் அந்த நற்கரணை கொடுத்தேன். அவங்கள தயார் பண்ணி அந்த நற்கரணை கொடுத்தேன். அடுத்த வாரம் சனிக்கிழமை கொயரில் உட்காந்துருக்குறாங்க கீபோர்டு வச்சுக்கிட்டு. அல்லேலூயா, கை தூக்கு, அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வாங்க இருக்கின்றீர்கள். நம் அனைவருக்கும், நம்ம எல்லோரும் வாங்கியிருக்கிறோம், சின்ன வயசுலேருந்து வாங்கியிருக்கிறோம். ஆனால் நாம் தினந்தோறும் திருப்பலியில் வாங்கும் பொழுது அந்த விசுவாசத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே உண்மையாகவே இருக்கிறார், 100% அதில் இருக்கிறார் என்பதுதான் நம்முடைய விசுவாசம். இதே எடுத்துக்கொள்வீர்களானால் மற்ற சபைகளெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது ஒரு அடையாளமாகத்தான் கொடுத்தார் என்று நம்புகிறார்கள். ஒரு சிலர் அந்த திருப்பலியில் மட்டும் இருக்கிறார், அதுக்கு பிறகு அவர் இருப்பதில்லை என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் கத்தோலிக்கரை பொறுத்தவரையில்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்திலே உயிரோடும் அவருடைய ஆன்மாவோடும் அவருடைய தெய்வீக தன்மையோடும் அதிலே நமக்காக வந்து இருக்கிறார் என்று நாம் விசுவசிக்கின்றோம். ஒரு முறை ஒரு ஃபாதர் ஒருத்தர் சிக்கமங்களூரில் பூசைக்கு போயிருந்தார். அப்போ ஒரு ஃபாதர் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்ச்சி சொன்னார். அவருடைய பங்கிலே ஒரு வயசானவங்க இருந்தாங்களாம். அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி, கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் கம்மி. கொஞ்சம் வயசாக அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி மாறாட்டம் ஏற்பட்டது. ஆனால் தினந்தோறும் சிறு வயதிலிருந்து கோயிலுக்கு வர்றவங்க கொஞ்ச நாள் அவங்களுக்கு கோயிலுக்கு வர முடியல. வீட்டிலே படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க நாக்கு மட்டும் வெளியவே இருக்குது, அப்படியே வெளியவே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் நாக்கு பிடிச்சி உள்ளே தள்ளி விடுறாங்க, நாக்கு வெளியே வந்துடுது, உள்ளே தள்ளி விடுறாங்க, நாக்கு வெளியே வந்துடுது. அந்த ஃபாதர் சொன்னது. அப்போ ஃபாதர்கிட்ட சொன்னாங்களாம், ஃபாதர் இது மாதிரி நாக்கு வெளியவே இருக்குது, உள்ளே போக மாட்டுது, உயிரும் போக மாட்டுது, நாங்களும் தண்ணி ஊற்றி பார்த்தோம், பால் ஊற்றி பார்த்தோம், உயிர் போகலை என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஃபாதருக்கு புரிஞ்சிச்சு அவங்க எதற்காக நாக்கை வெளியே வைத்திருக்கிறாங்க. ஃபாதருக்கு புரிஞ்சிருச்சு. எதற்காக சொல்லுங்க பார்க்கலாம். தினந்தோறும் பூசைக்கு வந்து நன்மை வாங்கினவங்க எதற்காக நாக்கு வெளியவே இருக்குது? அவங்க அந்த நன்மை நற்கருணைக்காக காத்து கொண்டு இருந்தார்களாம். ஃபாதர் போனார், நற்கருணையை வாங்கில வச்சோன்னு நாக்கு உள்ளே போயிடுச்சு. அப்படியே கண்ணை மூடி அப்படியே அமைதியாக அவர் உயிர் விட்டார் என்று அதை ஃபாதர் சொல்லும் போதே அழுதுட்டார். ஃபாதர் அழுதுட்டார். அப்போ சொல்கிறாரு ஃபாதரு, நானும் ஃபாதராகி 35 வருஷம் ஆகுது. நான் எல்லா படிப்பும் படிச்சிருக்கிறேன். சைக்காலஜி, தியாலஜி, ஃபிலாசபி, என்ன நாலேஜ் இருக்குதோ எல்லாத்தையும் படிச்சுட்டேன். ஆனால் அந்த வயதான பெண்மணி, அந்த புத்தி கொஞ்சம் வளராத பெண்மணிக்கு இருந்த விசுவாசம் எனக்கு இல்லையே என்று சொல்லிட்டு ஃபாதரை அழுதுட்டார். அவருக்கு தெரிஞ்சது, அந்த பெண்மணிக்கு தெரிந்தது, நான் இங்கிருந்து இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரீரத்தை உட்கொண்டு நான் சென்றால் அவர் இருக்கும் இடத்திற்கே நான் செல்வேன் என்ற அந்த விசுவாசம் அவருக்கு இருந்தது. ஒரு வாரம் நாக்கு வெளியவே இருந்துச்சாம் பாருங்க. ஆண்டவருடைய சரீரத்தை வாங்கிட்ட பிறகுதான் அவங்க போயிருக்கிறாங்க. அதுதான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் கூறுகிறார். வாழ்வு தரும் உணவு நானே, என்னுடைய தசை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன் நிலைவாழ்வு பெறுவான். தந்தை என்னை அனுப்பினார், தந்தையால் நான் வாழ்வது போல என்னை உண்பவரும் என்னால் வாழ்வர் என்று அப்படியே சொல்லிட்டார். ஆண்டவர் அவருடைய ஞாபகார்த்தமாக ஒரு 4 விஷயத்தை சொல்லியிருக்கிறார். 4 விஷயம் நாம் செய்ய வேண்டும் என்று. முதலாக ஞானஸ்தானம் கொடுக்கிறது. இரண்டாவதாக அந்த யாரெல்லாம் கஷ்டப்படுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சால் உன்னை நான் நினைத்து கொள்வேன். மத்தேயு 25வது அதிகாரம் அந்த இறுதி லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டேல சொல்வார் இல்லையா, நான் பசியாக இருந்தேன் எனக்குள்ள வடித்தீர்கள், நான் தாகமாக இருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் என்று யாரெல்லாம் ஏழைகளுக்கு உதவி செய்தார்களோ அவர்களை நான் நினைவு கூறுவேன் என்று சொல்கிறார். மூன்றாவதாக யாரெல்லாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கிறீர்களோ அவர்களை நான் நினைப்பேன் என்று சொல்கிறார். நான்காவது, யாரெல்லாம் அவருடைய சரீரத்தை உண்கிறார்களோ ரத்தத்தை குடிக்கிறார்களோ அவர்களை நான் நினைவு கூறுவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். ஒரு உதாரணம் கொடுக்குறேன், எதுக்கு அவருக்கு ஞாபகம் வருதுன்னு உதாரணம் கொடுக்குறேன். உங்களுக்கெல்லாம் கொசு எதனா கடிச்சிருக்குதா? கொசு கடிச்சிருக்குதா? கொசு கடிச்சிருக்குது. எறும்பு கடிச்சிருக்குதா? எறும்பு கடிச்சிருக்குதா? கடிச்சிருக்கும் இல்லையா எல்லாருக்கும். மனுஷருங்க யாருன்னா உன்னை கடிச்சிருக்காங்களா? சண்டை போடும்போது விளையாடும்போது யாருன்னா பிடிச்சி கடிச்சிருக்காங்களா? சும்மா விளையாட்டு காய்ச்சி கடிச்சிருக்கிறாங்களா? நான்லாம் எங்கள் வீட்டுக்கு போனாங்க, எங்கள் அக்கா பேத்தியெல்லாம் பிடிச்சி நல்லா நறுக்கு கடிச்சிருவேன். நல்லா குண்டு நல்லா அக்கா இருப்பா பிடிச்சி நறுக்கு கடிச்சிருவேன். என்கிட்டயே வரமாட்டாவன், என்னை பார்த்தாலே ஓடி ஒழிஞ்சிக்கிறவா. யாராவது நம்மை நல்லா கடிச்சு அந்த பல்லு பதிகிற அளவுக்கு கடிச்சிருந்தா அவங்கள மறப்போமா? மறக்கவே சான்ஸே இல்லை. எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்ல பாடி பில்டர், நல்லா அப்படி இருப்பார், சூப்பராக இருப்பார் பார்க்குறதுக்கு. அடிக்கடி அவங்களுக்கு சண்டை வந்துடும் சின்ன வயசில். ஒரு நாள் அடிச்சு போட்டார், அக்காவால் திரும்பி அடிக்க முடியல. திரும்பி அடித்தா இதுக்கு தான் கை வலிக்கும், அப்படி இருப்பார் உடம்பு.
பிடிச்சி கையை பிடிச்சி நறுக்குன்னு கடிச்சு விட்டுருச்சு. நல்லா கடி, அப்படியே 4 பல்லு இறங்கிருச்சு. நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது காட்டுறாரு பாரு, இன்னும் கூட அந்த 4 அச்சு இருக்குது, 4 பல்லு இருக்குது, இன்னும் கூட அச்சு இருக்குது. பாருடா உங்க அக்கா கடிச்சதை பாரு. யாராவது மனிதர்கள் கடித்தால் மறப்போமா? சான்ஸே இல்லை. ஆண்டவர் சொன்னது அதே தான். அவர் சொன்னது அதுதான். என்னுடைய உடலை உண்ணுங்கள் என்று சொல்லும்போது நல்லா கடிச்சு, கிரேக்க மொழியில் 2 உண்மை வார்த்தைகள் இருக்கிறது நம்ம கடிச்சு சாப்பிட்றதுக்கு. ஒன்று ஃபகாட்டே என்று சொல்வார்கள். ஃபகாட்டே என்றால், இப்போ நம்ம எதுனா ஒரு பெரிய நல்ல பெரிய ஃபேமஸான ஹோட்டலுக்கு போகிறோன்னு வச்சுக்கிறோங்க. அங்கே போய் அந்த KFC சிக்கன் ஆர்டர் பண்ணுறோம். KFC சிக்கன் வாங்கும்போது சாப்பிடும்போது வாயில் லிப்ஸ்டிக்லாம் இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. லிப்ஸ்டிக்லாம் இருக்குது, எப்படி சாப்பிடுவீங்க? அப்படியே அந்த வாயை திறந்து லிப்ஸ்டிக் அதில் படாமல், லிப்ஸ்டிக்கும் அழியாகக்கூடாது, அதுவும் உள்ளே போக முடியும். அப்படி சாப்பிடுவோமா இல்லையா? லிப்ஸ்டிக் படாமல். அது கொஞ்சம் பொலைட்டாக சாப்பிட்றது. அதே வீட்டில் இருக்கும்போது ஒரு மாம்பழம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, நல்ல பழுத்த ருமானி மாம்பழம் இல்லை அல்ஃபோன்ஸா மாம்பழம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, அப்படி படாமல் லிப்ஸ்டிக்கில் படாமல் சாப்பிடுவியா? அப்படியே கடிச்சு கொதறி சாப்பிட மாட்டேன்? நறுக்கு கடிச்சு அப்படி சப்பி உறிஞ்சி சாப்பிட மாட்டேன்? இப்போ வீட்டில் மட்டன் பிரியாணி செஞ்சுருக்குறாங்க, இல்லை மட்டன் குழம்பு செஞ்சுருக்குறாங்க. அந்த எலும்பு பீஸ் வருது, எலும்பு பீஸை சும்மா சப்பிட்டு வச்சிருவியா? நல்லா கடிச்சு அந்த ராஜகிரகம் கடிச்சு சாப்பிட வரப்பாரு, அப்படி நறுக்குன்னு கடிச்சு நொறுக்கி. இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை பொலைட்டா சாப்பிட்றது இல்லை. அவர் சொன்ன வார்த்தை ட்ரோகோன், அப்படியே நல்லா கடிச்சு நொறுக்கி சப்பி அப்படி உறிஞ்சி சாப்பிட்ற அளவுக்கு அப்படி சாப்பிட்டுன்னு சொல்லியிருக்கிறார். சொல்லும் போதே வாய் ஊரில், நானும் வேற காலையில் சாப்பிடாம வந்துட்டேன். இப்படிதான் சாப்பிடுன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உண்மையாகவே அவருடைய சதையை நல்லா கடிச்சு மென்று சப்பி அப்படி சாப்பிடு என்று சொல்லியிருக்கிறார். எனவே தான் இப்போ இந்த நற்செய்தி வாசிச்சா இல்லையா, அதுக்கு பிறகு வந்த விஷயம் என்ன தெரியுமா? அவருடைய சீடர்கள்லாம் பேசிக்கிறாங்க, எப்படி ஒரு மனுஷனுடைய சரீரத்தை எப்படி கடிக்கிறது, ரத்தத்தை எப்படி குடிக்கிறது சி என்று சொல்லிவிட்டு நிறைய பேர் ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டாங்களாம். ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டு பாருங்க 66வது வசனம். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். 6வது அதிகாரம் 66. அப்புறம் ஆண்டவர் கேட்கிறார், அவருடைய சீடர்கள் கேட்கிறார், நீங்களும் போயிடுவீங்களா என்று கேட்கும்போது ஆண்டவர் பேதுரு என்ன சொல்வார்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளது, நாங்கள் எங்கு செல்வோம் ஆண்டவரே என்று கேட்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரி குழந்தைகளே, இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய உடலுக்குள்ளே உணவாக வரப்போகிறார். முதல் வாசகத்தில் வாசித்தோம், அவர்கள்லாம் அந்த எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது 40 வருடங்கள் அவருக்கு உணவு கொடுத்துருக்குறாங்க. இதில் வரும்போது இந்த ஹோலிலாண்டுக்கு போயிருந்தா உங்களுக்கு தெரியும், பெத்லஹேமில் நாங்கள் என்ன பண்ணுவோம், காலையில் 6:30 மணிக்கு கிளம்புவோம். அங்கிருந்து எகிப்து பார்டர் வர்றதுக்கு மத்தியானம் ஆகிடும், 2:30 மணி ஆகிடும். அங்கேயே தங்கி விடுவோம். பிறகு மறுநாள் காலையில் 6:30 மணிக்கு கிளம்பி சீனாய் வழியாக கைரோவுக்கு போவோம். போகிற வழியிலெல்லாம் பார்த்தா அப்படியே காஞ்சு போய் கிடக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த முள்ளு புதர் மட்டும் இருக்கும். ஒரு செடி கொடி மரம் அப்படியே பார்த்தாலும் முள்ளு மரம் தான் எங்கன்னா ஒரு இடத்துல அங்கங்கே இருக்கும். தண்ணி பார்க்கவே முடியாது. 40 வருடங்களில் எப்படி ஆண்டவர் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார் என்று அப்பதான் பைபிள் புரியும். ஆண்டவர் அவர்களோடு இல்லை என்றால் அந்த 40 வருடங்கள் அவர்கள் நடந்து வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. மன்னா உணவை கொடுக்கிறார். மன்னா என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? எபிரேய மொழியில மானா இது என்ன? மன்னா என்றால் மானா, அவ்வளவுதான். என்ன இது என்ன? அதையே ஒரு வார்த்தையாக்கி மன்னான் ஆக்கிட்டோம். நம்ம ஒரு பவுடர் மாதிரி மேல இருந்து கொட்டுது 40 வருடங்கள். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெறும் இதையே சாப்பிட்றது, வெறும் சப்பாத்தி மாதிரி சுட்டு சாப்பிட்டு இருக்கிறோமே, எங்க உடல்ல சத்தெல்லாம் போச்சே என்று சொல்லும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? காடையை அனுப்புவார்.
தண்ணி இருக்காது, தண்ணி கேட்பாங்க, தண்ணி கொடுத்தார். 40 வருடங்கள் அந்த பயணம் முழுவதும் அவர்களுக்கு உணவு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையும் சரி, இந்த வாழ்க்கையும் சரி, ஒரு பயணம்தான். பிறக்கிறோம், வாழ்கிறோம், அதுக்கப்புறமா போயே ஆகணும். எல்லோருக்கும் டிக்கெட் வந்தே வரும். எப்போ வரும் தெரியாது, ஆனால் எல்லாருக்கும் டிக்கெட் வரும். எஸ்கியூஸ்மி, உன் டைம் முடிஞ்சிச்சுப்பா, மேலே வா. எல்லோருக்கும் இந்த பயணத்திற்கு அவர் எடுக்கும் இடத்திற்கு சென்று சேர வேண்டும் என்றால் அவர் கொடுக்கக்கூடிய உணவு, அவருடைய உடல், அவருடைய ரத்தம், இது சாப்பிட்டே ஆக வேண்டும். இல்லை என்றால் வேற வழி இல்லை. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ சாப்பிட்டு தான் ஆகணும். இப்போ உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை மருந்து கொடுக்குறாங்க இல்லையா? சும்மா இப்போ வானாங்க கசக்குதுன்னு சொன்னால் விடுவோமா? எப்படின்னா பிடிச்சிட்டு அமுக்கி உள்ள விட்டு தண்ணி கிண்ணி ஊற்றி விடுறல்ல, அது போல உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ ஆண்டவருடைய சரீரத்தை உண்டு தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் அவர் இருக்கும் இடத்திற்கு நாம் அனைவரும் சென்று சேருவோம். இது ஆண்டவருடைய வார்த்தை. இது ஆண்டவருடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை இல்லை. இன்று வாசித்தது. என்னுடைய சதை உண்மையான உணவு, என்னுடைய இரத்தம் உண்மையான பானம், இதை உண்டால் ஒழிய நிலை வாழ்வு இல்லை என்று கூறிவிட்டார். இந்த பாக்கியம் கத்தோலிக்கராகிய நம் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது. எல்லோருக்கும் கிடைக்கல, எல்லோருக்கும் கிடைச்சிச்சு, அவங்க அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, விட்டு விட்டார்கள். நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை ஒரு பாக்கியமாக நினைத்து கொண்டு ஆண்டவருடைய சரீரத்தை முழு மனதோடு, ஆசையோடு, வாஞ்சையோடு ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வோம். பிறகு அவர் இருக்கும் இடத்திற்கு சென்று சேர்வோம். இப்பொழுது எழுந்து விசுவாச அறிக்கை நாம் பாட வேண்டாம், நாம் வாயார சொல்லுவோம். குழந்தைகளும் சேர்ந்து சொல்லலாம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். அவர் தூய ஆவியினால் கருவுற்று கன்னி மரியாதையிலிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். இப்பொழுது ஆண்டவர் பாதத்திலே சில கோரிக்கைகளை சமர்ப்பித்து அதற்காக ஜெபிப்போம். ஆன்ல இருக்கும். இரக்கம் மிகுந்த இறைவா, உமது ஆடுகளை நன்கு அறிந்த நல்ல ஆயன் நீரே. எங்கள் திருத்தந்தை லியோ அனைத்து ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரையும் ஆசீர்வதித்து இவர்கள் உமது மக்களை வழி நடத்துவதில் மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தை இறைவா,
புது நன்மை எம் திருவருட்சாதனத்தை பெற இறக்கும் எம் பங்கு மாணவர் மாணவிகள் பாத சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் குரலுக்கு முழு உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு உம்முடைய குரலுக்கு செவி சாய்த்து விசுவாசத்தோடு உம்மை நற்செய்தியின் தூதுவர்களாக அருள் வர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பரம்பொருளே எம் இறைவா, இந்த திருவருட்சாதனத்தை பெற்றுக்கொள்ள பெரிதும் உதவி புரிந்த எம் பங்கு தந்தையர்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், எம் பெற்றோர், ஞான பெற்றோர், உற்றார் உறவினர்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். இவர்கள் அனைவரையும் நீர்தாமே திருக்கரத்தால் வழிநடத்தி எம் வாழ்வின் பாதையில் சிறந்த வழிகாட்டிகளாக விளங்கிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தை இறைவா, இந்த அருமையான வேளையிலே காலை பொழுதில உடைய திருமுன் நாங்கள் எல்லோரும் கூடிந்து குழந்தைகளுக்கு உம்முடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் புசிக்க கொடுக்கவிருக்கின்ற தருணத்திலே மறைக்கல்வி வழியாக விசுவாசத்தை புகுட்டிய இவர்களுடைய ஆசிரியர்கள் ஷாலினி, சூசன்னா, டால்சி அம்மா, ஏஞ்சலிகா, பீட்டர், ஆனி, ஷர்லி, ஜனனி மற்றும் சிஸ்டர் ரோஸ்மேரி இவர்களை நினைத்து பார்க்கின்றோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும் இவர்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த பிள்ளைகளுக்கு நீரே எல்லாம் மறைக்கல்வி வழியாக அந்த விசுவாசத்தையும் புகட்டியிருக்கிறார்கள், கற்றுக் தந்திருக்கிறார்கள். இவர்களையும் எல்லாம் ஆசீர்வதியும். உடைய விசுவாசத்தை நிறுத்தியிருக்கின்ற பிள்ளைகளாக நாங்களும் வாழ, குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோரும் மறைக்கல்வி ஆசிரியர்களாக அவர்கள் இந்த பிள்ளைகளை வழிநடத்த தொடர்ந்து இவர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். பெற்றோர்களையும் மறைக்கல்வி கற்றுத்தந்த அனைத்து ஆசிரியர்களையும் இருக்கின்ற அன்பு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதியும். இந்த வேண்டல்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். பட
சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடைய உங்களுடையதுமான புனிதமிக்க கல்வாரி பள்ளி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்தகையில் சிலுவையின் மீட்பு அளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்த நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மன்னகத்திலும் அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி அக்களித்து பாடுவோம். உமது
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடிய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபடவுலும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். எனக்காக பிறந்த இயேசுவே, உம்மை வணங்கி ஆராதிக்கின்றோம். எனக்காக இறந்த மீட்பரே, உம்மை வணங்கி ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை தேவா உமக்கே ஆராதனை. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினர், இன்று உடைய திரு சரீரத்தை உண்ண இருக்கின்ற எங்களுடைய குழந்தைகள்
அனைவரையும் உமது அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுனில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு கொண்டவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வாரும் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழுமாற்றும் என்றென்றும் உமக்கே உரியதே, என்றென்றும் உமக்கே உரியதே. குழந்தைகள் முன்னே வந்து மெழுகுவர்த்தி கையிலேந்து நிற்கவும். ஒளியான கிறிஸ்து உடைய உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து தீமை இருளை நீக்கி நம்மை நன்மையான வாழ்விலே வாழ வைப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்விலே தொடர்ந்து மகிழ்ச்சியும் அன்பு சமாதானத்தையும் அவர் தருகின்ற அனைத்து கொடைகளையும் பெற்று ஈழொளி வாழ இந்த குழந்தைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒளியான கிறிஸ்து நம் வாழ்வில் ஒளி வீசுவாராக. முன்னுக்கு வாங்க, பீடத்துக்கு முன்பாக இன்னும் கொஞ்சம் முன்னாடி. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. Me
செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர்கள் பேறு பெற்றோ. அன்பார்ந்தவர்களை கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்பட இருக்கும் திவ்ய நற்கருணையானது ஞானஸ்தானம் பெற்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். பிற மத சகோதர சகோதரிகள் இதை வாங்க முன் வர வேண்டாம் என அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் நற்கருணை வாங்கியவுடன் அதே இடத்தில் நற்கருணையை உட்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். Please note that the Holy Communion which is going to be distributed now is meant only for the baptized Catholics. Non-Catholic brothers and sisters do not come forward to receive the same. Once you receive the Holy Communion, we request you to have it in same place.
இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய உள்ளத்திலே தந்தையாக, தாயாக, நண்பனாக, உறவாக, ஒளியாக வாழக்கூடிய அந்த தெய்வம் இந்த சிறு பிள்ளைகள் உள்ளத்திலே ஊடி வருகின்றார். அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு, இதே போல இவர்களுக்கு மறைக்கல்வி கற்றுத்தந்த அனைத்து மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் இந்த நாளில் உதவி செய்த பீட சிறார்கள், ஆல்டர் பாய்ஸ் மற்றும் மீடியா நண்பர்கள், ஃபர்டினான்ஸ் இளையோர்கள், ஆல்டர் முன்னாடி மிக அழகாக இவருடைய அந்த வடிவத்தை அமைத்து கொடுத்தவர்கள், மற்றும் நம்முடைய ஜீவராகம் பாடல் குழுவினர், மற்றும் நம்முடைய சேக்ரிஸ்டியன் மனோஜ் மற்றும் சார்ல்ஸ் அவர்களும், மற்றும் பங்குல பணிபுரிகின்ற அனைத்து குருக்கள், நம்முடைய அருகில் இருக்கின்ற ஜோத் நிவாஸ் காலேஜ் சிஸ்டர்ஸ், சிஸ்டர் ஸ்வப்னா மற்றும் சிஸ்டர் ராணி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். மற்றும் அனைத்து உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இந்த குழந்தைகளுக்கு இப்பொழுது அந்த சர்டிஃபிகேட் உத்திரியமெல்லாம் கொடுக்குவாங்க. அது கொடுத்த பிறகு ஒரு புகைப்படம், குறிப்பாக பிள்ளைகள் மற்றும் அருள் சகோதரிகள் சிஸ்டர்ஸ் முன் வர வேண்டும். அடுத்து திருப்பலி 9 மணிக்கு கன்னட மொழியில் இருப்பதால் நாம் அவர்களுக்கு வழி வகுத்து கொடுப்போம். இவரெல்லாம் ஆலயத்தின் வெளிப்புறம் நீங்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம். மற்றும் நீங்கள் சில ப்ரோக்ராம்லாம் வச்சுருப்பீங்க. இன்றைக்கி சந்தோஷமான நாள். ஆல்ரெடியே சிரிப்பு பொங்குது. எங்கள் அப்பா அம்மா எனக்கு இப்போ ஒழுங்கான ஒரு ட்ரீட் கொடுக்கலையே அப்படின்னு இந்த பிள்ளைங்க நினைப்பாங்க. இதெல்லாம் இன்றைக்கி கலாச்சாரம். அதனால் மாலை போட்டு அவங்களுக்கு ஒரு ராணி மாதிரி அரைச்சிட்டு போய், ராஜா மாதிரி கூட்டிகிட்டு போய் நல்லா ஒரு கொண்டாட்டத்தில் நாம் பங்கு கொள்ளுவோம். மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து நெஞ்சங்களுக்கும் இறைவன் நிறைவாக ஆசீர்வாதத்தை பொழிவாராக. இன்றைய நாளிலே மிக அழகாக, அருமையாக, ஆழ்ந்த ஒரு புரிதலோடு நமக்கு பிரசங்கம் கொடுத்த நம்முடைய அருட்பணி ஃபாதர் பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் ஹோலிலேண்டிலே பணிபுரிந்தார். பைபிள் படிச்சிருக்கிறார், அதனால் நன்றாக தெரியும். அதனால் அவருக்கும் எங்கள் நன்றி, பாராட்டுக்கள். இறைவன் ஆசீர்வதிப்பாராக. திருப்பலி முடிந்தவுடனே பிள்ளைகள் முன் வரவும், கேட்டகிசம் டீச்சர்ஸ் மற்றும் சிஸ்டர்ஸ் புகைப்படம் எடுத்துக்கொண்டு மற்றும் அந்த உத்திரியமெல்லாம் போட்டு அவர்களை வாழ்த்தி செல்வோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரை, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் உலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழுகின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் பணிகளையும் பயணத்தையும் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக அவர் கொடுக்கும் அன்பிலும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வாழெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். பாவங்களை போக்கினார், பயமதையை நீக்கினார். பாவங்களை போக்கினார், பயமதையை நீக்கினார். பரிவுடனே நோக்கினார், பாதைதனை காட்டினார். உண்மை அன்பு நீதியை உணர செய்த இயேசுவை உளமாற பாடியே நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். எண்ணில் வந்த நாதனுக்கு என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வாழெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். எளியவரை நோக்கினார், ஏழைகளை நேசித்தார். எளியவரை நோக்கினார், ஏழைகளை நேசித்தார். அடிமைகளின் நிலங்கொழித்தார், அடியவரின் குரல் கேட்டார். உள்ள தேடும் அமைதியை உணர செய்த இயேசுவை ஊரெங்கும் பாடியே நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். எண்ணில் வந்த நாதனுக்கு என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வாழெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். எண்ணில் வந்த நாதனுக்கு என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வாழெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். கரங்களை உயர்த்தி சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.